ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கருப்பு சுண்டல் வச்சு பக்கவடை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம பண்ண போகிறோம். ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் கடலையை நல்லா ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிட்டுருக்கு பாருங்க. இப்போ பக்கவடை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிற கடலை எல்லாத்தையுமே இதில் இப்போ தண்ணியெல்லாம் கடலையோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கொட்டிடலாம். எல்லா கடலையும் ஃபஸ்ட்டு இதில் கொட்டி எல்லா கடலையும் போட்டாச்சு. ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு வரமல்லி இதையும் போட்டுட்டு இப்போ கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரணும். தண்ணியை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஒரு ரவுண்டு அடித்து போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சரு அதுக்கப்புறம் முன்ன ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக எல்லாமே அரைச்சிட்டு வந்துடணும். கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரலாம். கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இனி வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் கொட்டிடலாம். அதில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் நான். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் இஞ்சி போடலாம். எல்லாம் இஞ்சி இதில் போட்டாச்சு. 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா இதில் போட்டுடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க நீங்கள். 1 ஸ்பூனு சாட்டு மசாலா. அரிசி மாவு எடுத்துருக்கேன் நான். அரிசி மாவு இதில் போட்டுடலாம். 2 ஸ்பூனு அரிசி மாவு நான் போடுறேன். ஜாஸ்தி போடக்கூடாது. 2 ஸ்பூன் தான் போடணும். ரொம்ப போடக்கூடாது. 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டாச்சு. மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நான். கொஞ்சம் மேலே மல்லித்தலை போட்டுடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் மல்லித்தலை, அதையும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுடலாம். இது மேலேயே கரம் மசாலா 1 ஸ்பூனு, பெருங்காய பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே அதிலையே பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா ரொம்பவும் பிசைய வேண்டாம். கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சால் போதும். அதிகமாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து போட்டு இப்போ பிசைஞ்சாச்சுன்னு இந்த மாதிரி எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சாச்சுன்னா எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி ரொம்ப அமுத்தி போடக்கூடாது. இந்த மாதிரி எடுக்கணும். அப்படியே போட்டுடணும். இந்த மாதிரி கேப்பெல்லாம் இருக்கிற போது இந்த எண்ணெயெல்லாம் அதில் போய் நல்லா மொறுன்னு வேகும். சும்மா இப்படி உருட்டி அமுத்தக்கூடாது. சும்மா இப்படி எடுக்கணும். அவ்வளோதான். இப்படி எண்ணெயில் போட்டுடணும். இப்போ எப்படி வறுக்கலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இப்படி எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுடணும். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடணும். எல்லாத்தையுமே இது மாதிரி போட்டுடலாம். போட்டதுமே திருப்பி போடக்கூடாது. அந்த எண்ணெயை பப்புள் வருதில்ல, எண்ணெய் எடுத்து அதெல்லாம் நிற்கணும். அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இந்த மாதிரி சின்னதாக போட்டுடலாம். இப்படி ஒரு ஸ்பூனை வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு திருப்பி போடும்போது தான் நல்லா எல்லாமே திருப்பி போட முடியும். இந்த மாதிரி மெல்லமாக ஆகுனா திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் வேகணும். கொஞ்சம் கூட நல்லா மொறுன்னு ஆகணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. எல்லாம் எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. மொறுன்னு இப்போ எடுத்துடலாம் எல்லாமே. பாருங்க,
சூப்பராக வந்திருக்கு பாருங்க, முறுமுறுன்னு இருக்குது. இப்போ எல்லாமே தட்டில் எடுத்து போட்டுடலாம் பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படியே. எல்லாத்தையும் தட்டில் எடுத்தாச்சு பாருங்க. நல்லா முறுமுறுன்னு வந்துருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். கருப்பு சுண்டல் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.